श्री परमात्मने नमः। ओम श्री परमात्मने नमः। श्रीमद्भगवद्गीता श्रीमद्भगवद्गीता अथ प्रथमोऽध्यायः। अथ प्रथमोऽध्यायः। अर्जुन विषादयोगः। अर्जुन विषादयोगः। அத்தியாயம் 1 ஸ்லோகம் 8. भवान् भीष्मश्च कर्णश्च भवान् भीष्मश्च कर्णश्च भवान् भीष्मश्च कर्णश्च कृपश्च समितिञ्जयः कृपश्च समितिञ्जयः कृपश्च समितिञ्जयः अश्वत्थामा विकर्णश्च अश्वत्थामा विकर्णश्च अश्वत्थामा विकर्णश्च सौमदत्तिस्तथैव च सौमदत्तिस्तथैव च सौमदत्तिस्तथैव च भवान् भीष्मश्च कर्णश्च कृपश्च समितिञ्जयः अश्वत्थामा विकर्णश्च सौमदत्तिस्तथैव च. அத்தியாயம் 1 ஸ்லோகம் 8. பொருள். இந்த ஸ்லோகத்தில் துரியோதனன் தன்னுடைய படையில் உள்ள தலைசிறந்த வீரர்களின் பெயர்களை துரோணாச்சாரியாரிடம் கூறுகிறான். தாங்களும் பீஷ்மர், கர்ணன், போரில் எப்போதும் வெற்றி பெறும் கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமா, விகர்ணன் மற்றும் சோமதத்தரின் மகனான பூரிஷ்ரவஸ் ஆகியோர் எங்கள் படையின் மிகச்சிறந்த வீரர்கள் என்று பெருமையுடன் கூறுகிறான். இவர்களில் ஒவ்வொருவரும் தனித்திறமையை கொண்ட மகாரதர்கள். பீஷ்மர் இணையற்ற வீரர், கர்ணன் ஒப்பற்ற வில்லாளி, கிருபாச்சாரியார் போர் தந்திரங்களில் வல்லவர், அஸ்வத்தாமா மிகுந்த பராக்கிரமம் கொண்டவர், விகர்ணன் நீதியை மதித்தவர். இந்த ஸ்லோகம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை உணர்த்துகிறது. திறமையானவர்கள் நம்முடன் இருப்பது மட்டும் வெற்றியை உறுதி செய்யாது. அந்த திறமையை தர்மத்தின் வழியில் பயன்படுத்தும் போதுதான் அது உண்மையான வெற்றியை தரும். கௌரவர்கள் படையில் எண்ணற்ற வீரர்கள் இருந்தாலும் அவர்கள் தர்மத்திற்கு எதிராக நின்றதால் இறுதியில் வெற்றி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே திறமையுடன் தர்மமும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதே இந்த ஸ்லோகத்தின் ஆழமான கருத்தாகும்.